வங்கக்கடலில் பல மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பல மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 50 கிலோமீட்டர் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வானிலை ஆய்வு மையம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, டிட்வா புயல் வங்கக்கடலில் நிலவி இருந்தது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது 12 மணி நேரத்திற்கு வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையை பொறுத்த வரைக்குமே சென்னையில் கனமழை என்பது நேற்றிலிருந்தே கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த டிட்வா புயல் நேற்று தின பொறுத்த வரைக்குமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதியில் நிலவியது. இது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. மேலும் அது வடக்கு திசையில் நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனால் குறைந்தபட்சமாக அந்த தூரம் என்பது 40 கிலோமீட்டர், வட தமிழகத்துக்கும் புதுவைக்கும் கடற்கரைக்குமான அந்த குறைந்தபட்ச தூரம் என்பது 40 கிலோமீட்டராக இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக 30 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் பரவலாக மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இடைவிடாத மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் மழை பெய்யக்கூடும். நேற்றைய தினத்தில் பள்ளிகள் இயங்கியிருந்தன. அது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்தது. குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் அது ஒரு வலுத்த கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் கூட நேற்றைய தினத்தில் பள்ளி வைக்கப்பட்டதற்கு ஒரு வானிலை மையம் முன்கூட்டியே மழையின் அளவை தெரிவித்திருக்க வேண்டாமா? பள்ளிகளை வைத்து குழந்தைகளை இவ்வாறு அவர்களுக்கான அந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் பள்ளிகளை வைப்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மழையின் அளவு வானிலை மையத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டாமா? மழை இவ்வளவு பெய்கிறது, பள்ளி குழந்தைகள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள், பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கிறது, ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையோடு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டிருக்க வேண்டாமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் வலுத்த கண்டனங்களால் இன்றைக்கு பள்ளி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக வானிலை ஆய்வு மையமை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தகவல்களை அவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாலும், ஏனென்றால் வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பு என்பது சற்று தவறுகிறது. ஏனென்றால்
திங்கட்கிழமை அன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கனமழை பெய்யும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யவில்லை, வெயில் வெளுத்து வாங்கியது. ஆனால் திங்கட்கிழமை யாரும் எதிர்பாராத விதமாக மழை பெய்தது. இதன் காரணமாக மிகுந்த இன்னலுக்கு ஆளாயினர். ஏனென்றால் முன்பாகவே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும். வேலைக்கு செல்பவர்களும் அவர்களுடைய பணிகளை திட்டமிட்டிருப்பார்கள். அவ்வாறு வானிலை ஆய்வு மையம் செய்யாதது கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அதே நேரத்தில் நாம் சென்னையை பொறுத்த வரைக்குமே இடுப்பளவிற்கு, அதாவது அவ்வப்போது மழை சிறிது நேரம் இடைவெளி விட்டு மீண்டும் பலமாக பெய்தாலும் சாலை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சில சாலைகளில் இடுப்பு அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 27 சுரங்கப்பாதைகளும் காவல்துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு மழை தேங்கி தண்ணீர் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் சில சுரங்கப்பாதைகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியதால் அவ்வப்போது போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் அதிக அளவு தேங்கியதால் அங்கு தண்ணீர் உடனே வெளியேற்ற முடியவில்லை. இதனால் அந்த சுரங்கப்பாதையில் போக்குவரத்து தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. மாநகராட்சி சார்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருந்தாலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக தேங்கி இருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சியை எதிர்பார்க்காத சில இடங்களில் தண்ணீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் எதிர்பார்க்காத இடம். ஏனென்றால் மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அவர்கள் தாழ்வான பகுதிகள் எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கண்டறிந்து வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 668 இடங்கள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் கூடுதல் கவனத்தை அவர்கள் செலுத்தியிருந்த போதிலும், ஆனால் அவர்களுக்கு மாநகராட்சி கண்டறியாத பல பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கியது. அதற்கு முழு காரணமாக மெட்ரோ மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யப்படாததன் காரணமாகத்தான் அங்கெல்லாம் தண்ணீர் தேங்கியதாக குறிப்பிட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அண்ணா நகர் 15வது அவென்யூ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த தண்ணீர் என்பது தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது மாநகராட்சியை கண்டறியாத ஒரு தாழ்வான பகுதியாக மாறி இருக்கிறது. தற்பொழுதுதான் அங்கு கூட இந்த தண்ணீர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஓட்டேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், சூளை, பட்டாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தண்ணீர் என்பது தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை அப்புறப்படுத்துவதற்கான அந்த பணிகளை ஒருபுறம் மேற்கொண்டிருந்தாலும், குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் செய்யாததன் காரணமாக அங்கு சாலையில் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் செல்லக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இப்படியாக பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக நம் புறநகர் பகுதியை பார்க்கும் பொழுது அங்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணி, மழைநீர் வடிகால் பணி, பறக்கும் ரயில் திட்ட பணி உள்ளிட்ட பணிகள் நடைபெறக்கூடிய சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், பெரும்பாக்கம், துறைப்பாக்கம், போரூர், மணப்பாக்கம், ராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன நேற்று இரவு. ஆனால் தற்பொழுது கூட அந்த இயல்பு வாழ்க்கை. விவரம் நன்றி ராஜேஷ்.